மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். இந்திரா காந்தியின் இலங்கை ஆட்சியாளர் மீதான சந்தேகமே தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு. ஜிஎல் பீரிஸ் கருத்து. முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் இலங்கை ஆட்சியாளர்கள் மீதான சந்தேகமே அக்காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜிஎல் பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க எழுதிய எக்கட கெடும ஒன்று கூடிய மோதல் என்னும் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடனான உறவு பெரும் விரிசலுக்கு உள்ளாகியிருந்தது. அதற்கு பிரதான காரணம் அவர் அமெரிக்காவுடன் மிக நெருக்கம் காட்டியமையாகும். ஒரு சிறிய நாடு தனது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கையாளும் போது எவ்வளவு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு திருகோணமலை விவகாரம் ஒரு கசப்பான வரலாற்று பாடமாகும். இந்தியாவின் பிராந்திய பாதுகாப்பை மையமாக கொண்டே அப்போதைய இந்திய தலைமை தீர்மானங்களை எடுத்திருந்தது. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை பராமரிப்பது தொடர்பான விவகாரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி நிலையத்தை இலங்கையில் ஸ்தாபிக்கும் முயற்சி போன்றவை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கருதியிருந்தார். இந்த சந்தேகமே இந்திய அரசாங்கம் அக்காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருந்தது. 2012 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அழுத்தங்கள் மிக தீவிரமானவை. சர்வதேச சமூகம் மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் விடுதலை புலிகளின் ஆதரவு சக்திகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு இழுக்க முயற்சித்திருந்தார்கள். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் சீன வெளிவிவகார அமைச்சர்களான யாங் யுயேச்சி மற்றும் வாங் யி, ரஷ்ய விவகார அமைச்சர் சேர்ஜி லாவ்ரோவ் ஆகியோர் வழங்கிய தூதரக ரீதியான ஒத்துழைப்பு மற்றும் வீட்டு அதிகார வாக்குறுதி போன்றவை எமது இறையாண்மையை பாதுகாத்திருந்தன. எமது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட எவருக்கும் இடமளிக்க மாட்டோம் என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம் என்று தெரிவித்திருந்தார். மாகாண சபை தேர்தல் விடயத்தில் கூட்டு பிரகடனம் ஒன்று கைச்சாத்து. நீண்ட காலமாக தாமதமடைந்து வரும் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துவது மற்றும் அதற்கான தேர்தல் முறைமைகள் குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் நடைபெற்றது. சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த இக்கலந்துரையாடலில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள், பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் முக்கியத்துவம், அது தொடர்ச்சியாக காலதாமதமாவதற்கான காரணங்கள் மற்றும் தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட 42 எதிர்க்கட்சிகள் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளில் ஒரே ஒரு கட்சியை தவிர ஏனைய அனைத்து பிரிவினரும் இணைந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த கூட்டு பிரகடனம் தற்போது பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவிற்கும் ஆளும் கட்சிக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதன்படி 2017 ஆண்டின் 17ஆம் இலக்க சட்ட திருத்தத்திற்கு முன்னர் நடைமுறையில் இருந்த பழைய தேர்தல் முறையின் கீழ் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் உடன்பாடு கண்டுள்ளனர். பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் இறுதி பரிந்துரைகள் மற்றும் முடிவுகள் கிடைக்கும் வரை இந்த பழைய தேர்தல் முறைமையே தற்காலிகமாக பயன்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை மட்டத்தில் தத்தமது கட்சிகளின் வேட்பு மனுக்களில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை 25% சுயாதீனமான அடிப்படையில் உறுதி செய்வதற்கு அரசியல் கட்சிகள் சம்மதம் தெரிவித்துள்ளன. புதிய கட்சியை ஆரம்பித்தார் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா. புதியதொரு கட்சியை உருவாக்கி இருப்பதாகவும் வருட இறுதி முதல் அக்கட்சியுடான நடவடிக்கைகள் இடம்பெறும் எனவும் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருந்தார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். எமது கட்சியில் இவ்வாறானவர்களை இணைக்க வேண்டும் என நாம் வகுத்த நிர்ணயங்களுக்கு அமைய 75% பணி நிறைவு பெற்றிருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டிய நபர்கள் பற்றிய தேடுதல் தற்போது இடம்பெறுகின்றன. ஆரம்பத்தில் நானே கட்சிக்கு தலைமை வகிப்பேன். அதன் பின்னர் சிறந்தவர்களுக்கு இடமளிக்கப்படும். நான் 100 வருடங்களுக்கு அரசியலில் ஈடுபட முடியாது தானே. அரசாங்கம் வலுவாக பயணித்தால் எமது ஆதரவு வழங்கப்படும்.
ஆனாலும் சிறந்த மாற்று சக்தி ஒன்றும் இருக்க வேண்டும். தற்போது எதிரணியில் இருக்கும் கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றார் பொன்சேகா. பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் நாட்டின் சட்டத்திற்கு முரணாக செயற்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை. அமைச்சர் நாலிந்த ஜெயதிச கருத்து. அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி தொடர்பில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட நபர் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். இது குறித்து பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவ்விடயத்தில் சட்டம் நியாயமானதாக நடைமுறைப்படுத்தப்படும். பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் நாட்டின் சட்டத்திற்கு முரணாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் அவர்கள் நாட்டில் உள்ள நடைமுறை சட்டத்திற்கு முரணான வகையில் செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக எவ்வித பாகுபாடுமின்றி நிச்சயம் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தற்போதைய சூழலிலும் கூட அவ்வாறு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக எந்த ஒரு தடையுமின்றி சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் தொழிலாளி என மிக மோசமாக விமர்சித்தமை மற்றும் அவதூறு பரப்பியமை தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. போலீசார் இது குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த போலீஸ் விசாரணைகளின் போது வெளிவரும் உண்மைகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் மற்றும் அதன் பின்னணி தொடர்பில் இதுவரையிலான காலப்பகுதிக்குள் 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் மிக விரிவான வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளனர். இலங்கை போலீசாரும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் இதில் முழுமையான ஈடுபாட்டுடன் ஒருங்கிணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று தெரிவித்திருந்தார். தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் இல்லாமலேயே காணிகளை விடுவிப்போம். யாழில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். காணி விடுவிப்புகள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே அவர் அவ்வாறு தெரிவித்திருந்தார். படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு மிகவும் தீவிரமான அக்கறையுடன் செயற்பட்டு வருகின்றது. படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதில் ஜனாதிபதி மிக தெளிவான நிலைப்பாட்டில் உள்ளார். காணிகளை விடுவிப்பது தொடர்பான சாத்திய கூறுகளை ஆராய்வதற்காக முப்படைகளின் தளபதிகள், அமைச்சர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் உரிய அதிகாரிகளுடன் இணைந்து குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு நேரடியாக களப்பயணம் மேற்கொண்டோம். இதன்போது பாடசாலைகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் மக்கள் கோரும் குறிப்பிட்ட சில காணிகளின் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய முக்கியத்துவங்கள் குறித்து நேரில் ஆராயப்பட்டிருந்தது. இந்த தகவல்கள் மற்றும் கள ஆய்வுகளின் முடிவுகள் அனைத்தும் கொழும்பிலுள்ள பாதுகாப்பு அமைச்சருக்கு கொண்டு செல்லப்பட்டு ஜனாதிபதி தலைமையிலான தேசிய பாதுகாப்பு சபையிலும் நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆலோசனை குழுவிலும் சமர்ப்பிக்கப்பட்டு விரிவாக ஆராயப்படும். தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். எவ்வாறாயினும் சில முக்கியமான பகுதிகளில் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டே தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். சில குறிப்பிட்ட காணிகளை விடுவிப்பதானது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தீர்மானங்களிலேயே தங்கியுள்ளது. எனவே அதனுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக துறை அமைச்சர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் உள்ளடங்கிய விசேட உயர்மட்ட கூட்டம் ஒன்று மிக விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். கட்சிதாவும் உறுப்பினர்களின் எம்பி பதவியை ரத்து செய்யும் சட்டம் மூலம் விரைவில். மக்கள் ஆணைக்கு எதிராக செயற்பட மாட்டோம். எதிரணி உறுப்பினர்களை அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்ளும் எந்த ஒரு திட்டமும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறியிருந்தார். புதியதொரு அரசியல் கலாச்சாரத்துக்காகவே மக்கள் எமக்கு வாக்களித்திருந்தார்கள். சிலருக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனால் எதிரணி உறுப்பினர்களை அரசாங்கத்துடன் இணைக்கும் திட்டம் எமக்கு இல்லை. மக்கள் ஆணைக்கு புறம்பாக கட்சிதாவும் உறுப்பினர்களின் எம்பி பதவியை ரத்து செய்யும் சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். மஹிந்த சமரசிங்க ராஜதந்திர சேவையில் ஈடுபட்டு வருகின்றார். அவருக்கு அரசியல் பதவியை வழங்குவது பற்றி நாம் யோசிக்கவில்லை என்றார். அதேவேளை ஜனாதிபதி செயலாளர் பதவியில் மாற்றம் வருமா என்ற கேள்விக்கு இல்லை என அமைச்சர் பதிலளித்திருந்தார். பங்குரோத்து அரசியல்வாதிகள் திட்டமிட்ட அடிப்படையில் வதந்திகளை பரப்பி வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays.
From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays. கச்சதீவு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கருத்து கூற மறுத்த அமைச்சர்கள். சென்னை திருவான்மியூர் மீனவ பகுதியில் அமைச்சர்கள் ஸ்ரீநாத் ஆர் குமார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்த போது கச்சதீவு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் கருத்து கூற மறுத்துள்ளனர். மீன்வளத்துறை அமைச்சராக நடிகர் ஸ்ரீநாத்தும் செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சராக ஆர் குமாரும் நியமிக்கப்பட்டனர். அமைச்சர்கள் பொறுப்பேற்றதும் ஆய்வுப் பணிகள், ஆலோசனை கூட்டங்கள் உள்ளிட்டவைகளை நடத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் ஸ்ரீநாத்தும் குமாரும் திருவான்மியூர் மீனவ பகுதிகளில் ஆய்வு செய்தனர். அப்போது மீனவ பகுதி மக்களிடம் இருந்து இருவரும் குறைகளை கேட்டறிந்தனர். வெள்ளம், மழை காலங்களில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர்கள் கேட்டனர். இதனை அடுத்து இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்களிடம் செய்தியாளர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதில் மீன்வளத்துறை அமைச்சர் என்ற முறையில் ஸ்ரீநாத்திடம் கச்சதீவு குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன என கேட்டதற்கு நோ கமெண்ட்ஸ் என தெரிவித்திருந்தார். மீனவ அமைச்சராக இருக்கும் ஸ்ரீநாத் இந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றது மீனவ மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளது. ஒரு துறையை பெற்ற பிறகு அதில் உள்ள விஷயங்களை அலசி ஆராயாமல் இருப்பது சரியான நடைமுறையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதுபோல் அமைச்சர்கள் பலர் கவனக்குறைவாகவும் சர்ச்சைக்குரிய வகையிலும் பேசி வருவது முதலமைச்சர் விஜயை பாதிக்கும் என்பதை இவர்கள் எப்போது புரிந்து கொள்வார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருந்தது. தமிழக அரசின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் மோடியிடம் கையளித்தார் முதல்வர் விஜய். பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் விஜய் சந்தித்து பேசியிருந்தார். அப்போது தமிழக அரசின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் மோடியிடம் முதல்வர் விஜய் அளித்திருந்தார். தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றிருந்தார். 2 நாள் பயணமாக டெல்லி வந்த அவரை டெல்லி தமிழ்நாட்டு இல்லத்தில் தமிழக உயர் அதிகாரிகள் பூக்கொத்து கொடுத்து வரவேற்றிருந்தனர். இதையடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் விஜய்க்கு அளிக்கப்பட்டது. இதையடுத்து பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது வலியுறுத்த வேண்டிய முக்கிய விடயங்கள் தொடர்பாக முதல்வர் விஜய் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இதையடுத்து அவர் பிரதமரை சந்திக்க புறப்பட்டு சென்றார். பிரதமர் மோடியை சந்தித்த முதல்வர் விஜய் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதிதாக கட்டப்பட்டுள்ள சேவா தீர்த் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தொடர்ந்து இருவரும் தமிழ்நாடு மற்றும் தேசிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தனர். சுமார் 20 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது மேகதாட்டு அணை, இருமொழிக் கொள்கை, அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான PM ஸ்ரீ திட்ட நிதி, தமிழகத்துக்கு நிலுவையில் உள்ள மத்திய நிதி, தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி மேம்பாடு உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் நேரில் வழங்கியிருந்தார். இந்த சந்திப்பு நிறைவடைந்ததை அடுத்து அவர் மீண்டும் தமிழ்நாட்டு இல்லத்துக்கு திரும்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பை அடுத்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா, நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஆகியோரையும் முதல்வர் விஜய் சந்திக்க உள்ளார். மேலும் இந்த பயணத்தின் போது காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தியையும் முதல்வர் விஜய் சந்திக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. அத்தோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பொதுச் செயலாளர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபி ஆகியோரையும் விஜய் சந்திப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல். போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா இராணுவ தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதில் தெற்கு ஈரானில் அமைந்துள்ள ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் படகுகள் தாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே உள்ள கடல் பகுதியை ஒட்டி நடந்துள்ளது. இதை அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு உறுதி செய்துள்ளது. எங்கள் படைவீரர்களின் தற்பாதுகாப்புக்காக ஹார்முஸ் நீரிணையில் ஒட்டி முகாமிட்டிருந்த ஈரான் படையின் இராணுவ தளவாடங்கள் மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு செய்தி தொடர்பாளர் டிம் ஹாக்கின்ஸ் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த கட்டுப்பாடுகளை பின்பற்றி அமெரிக்க இராணுவத்தினரின் தற்பாதுகாப்புக்காக மட்டுமே இந்த தாக்குதல் நடந்தது. கடலில் கன்னிவெடிகளை நூதன முறையில் பதிக்க முயன்ற ஈரான் தரப்பை தாக்கியதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு வைத்துள்ளது.
இந்த பணியில் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் படகுகள் பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதை அடுத்தே இந்த தாக்குதல் நடந்தது என விவரித்தும் உள்ளது. இப்போது தாக்குதல் அங்கு நிறைவடைந்து விட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பந்தர் அப்பாஸ், ஸ்ரிக், ஜஸ்க் உள்ளிட்ட ஈரான் நகரங்களில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததாக ஈரான் ஊடக நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவங்கள் தெற்கு ஈரான் கடலோர பகுதியில் நடந்துள்ளதை அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் உறுதி செய்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தாக்குதலை அமெரிக்கா தொடுத்துள்ளது. அதே நேரத்தில் ஈரான் வசமுள்ள யுரேனியத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாட்டு சட்டங்களை உடனடியாக இயற்ற வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் லியோ கோரிக்கை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி உலகத்திற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதாகவும் அதனை முறையான சட்ட விதிமுறைகள் மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் லியோ வலியுறுத்தியுள்ளார். தனது பதவிக்காலத்தில் முதலாவது திருத்தூது மடல் மூலமாக இந்த விசேட எச்சரிக்கையை அவர் விடுத்துள்ளார். மகத்தான மனிதநேயம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த அதிகாரப்பூர்வ மடலில் போர்க்களங்களில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு போப் லியோ கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். போர்களில் மனித உயிர்களை பறிக்கும் அல்லது மரணத்தை விளைவிக்கும் இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை கணனி அமைப்புகளிடம் ஒப்படைப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதற்கு அனுமதியும் அளிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவின் தற்போதைய வளர்ச்சி தவறான தகவல்களை மிக வேகமாக பரப்புவதோடு மோதல்களுக்கு முன்னுரிமை அளித்து உலகை ஒரு முடிவில்லாத போர் பாதைக்கு இட்டுச் செல்லும் அபாயத்தை கொண்டுள்ளது. எனவே இதன் வளர்ச்சி வேகத்தை அரசாங்கங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். AI தொழில்நுட்பத்தின் தரவு உரிமைகள் முற்றிலுமாக தனியார் நிறுவனங்களின் கைகளில் மட்டுமே முடங்கி கிடப்பதை அனுமதிக்க கூடாது. கொள்கை வகுப்பாளர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த தொழில்நுட்ப புரட்சியால் தொழிலாளர்களின் உரிமைகள் பாதிக்கப்படாதவாறு பாதுகாக்க வேண்டும். அத்துடன் குழந்தைகளை இதன் பக்க விளைவுகளில் இருந்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். உலகில் அனைத்தும் மிக வேகமாக முடுக்கப்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் அவற்றின் வேகத்தை குறைக்கும் வல்லமை கொண்ட மிகவும் சுறுசுறுப்பான அரசியல் தலையீடே தற்போதைய அவசர தேவையாகும் என்று போப் லியோ தனது மடலில் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் மனிதநேயத்தை முதன்மையாக கொண்டு இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான கட்டுப்பாட்டு சட்டங்களை உடனடியாக இயற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.